இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை எதற்காக தேர்தல் ஆணையர் சந்திக்கிறார்? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கடந்த சில காலங்களாக ராகுல் காந்தி கடுமையான விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு யாருமே பாஜக அந்த இடத்துல வெற்றி பெற மாட்டாங்கன்னு சங்கிகள் கூட நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் பாஜக வெற்றி எப்படி சாத்தியமானது, அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபராக ராகுல் காந்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தேர்தல் ஆணையர் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில், அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளம் உட்பட 5 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக 13 திருத்தங்களை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று ராகுல் காந்தியை பார்த்து சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் நீங்கள் ஒரு போலிங் பூத்தில் 1500 1800 பேருக்கு அதிகமான பேர் ஓட்டு போட்டுட்ருக்கிறாங்க. இனிமேல் ஒரு பூத்துக்கு 1200 பேர் தான். அதிகமான மக்கள் இருக்கும் பட்சத்தில் கூடுதலான பூத்துகள் ஒதுக்கப்படும், வாக்களிப்பதற்கு வசதியாக அது செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போனவர்களுடைய பட்டியலை சரிபார்த்து அவர்களை இந்த வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிப்பது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இங்கே வந்து வாக்களித்தார்கள். இப்போ மகாராஷ்டிராவில் இமாச்சல் பிரதேசத்திலிருந்து பல பேர் வந்து வாக்களித்தார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்தார். அதே மாதிரி ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்கக்கூடியவர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் இல்லையா, நம்ம எல்லாம் பார்த்தோம். இது தொடர்பாக ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அதனால் இறந்து போனவர்களுடைய பட்டியலை உடனடியாக எடுத்து அவர்களை நீக்கம் செய்து, அதே போன்று ஒரு வாக்காளர்களுக்கு ஒரு அடையாள அட்டை என்பதாக இந்த மாதிரியான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஆதாரோடு வாக்காளர் அடையாள அட்டையை சேர்ப்பது, அந்த எண்ணோடு இந்த எண்ணை சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னெடுக்கப்படுகிறது. இதெல்லாம் இது போன்ற மிக முக்கியமான 13 சீர்திருத்தங்களை நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தியை சந்தித்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நமக்கு இந்திய ஜனநாயகத்தில் ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னது, ஒரு மிகப்பெரிய உரிமை என்னது? வாக்களிப்பதற்கு. நம்முடைய வாக்கு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் இல்லையா? நாம் தான் அதிகபட்ச அதிகாரமுடையவர்கள், மக்கள் தான். ஜனநாயக நாட்டில் பிரதமரோ, குடியரசுத் தலைவரோ அல்லது கவர்னரோ இவர்கள் அல்ல. உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்கள், ஜனநாயகத்தினுடைய மன்னர்கள் அப்படிங்கிறது மக்கள் தான் இல்லையா? நாம தான் எல்லாரையும் தேர்வு செய்யணும். நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு வாக்களி. ஆனால் அந்த